குஜா சிவர் அனைவருக்குமே வணக்கம். என் கூட ஜாயின் பண்ணியிருக்காது ஆதித்யா. சோ இன்னைக்கு எலிமினேட்டர் ரவுண்ட்ல ஒரு ஆள் எலிமினேட்டர் ஆயிட்டாங்க. அது யார் அப்படின்னா ஜிடி. எஸ், ஒரு 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 ரொம்ப க்ளோஸான ஒரு கேம். இதுல கேமை பத்தி நம்ம ஆதிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆதி, இன்னைக்கு கேம் எப்படி போச்சு? பயங்கரமான கேமு. ரொம்ப இண்டியன்ஸ். எலிமினேட்டர் பக்கா எலிமினேட்டரா இருந்தது. பக்கா எலிமினேட்டர். ரெண்டு பேரும் மாட்டுத்தனமா சண்டை போட்டாங்க, நிஜமாவே சொல்லணும். சரியான ஃபைட்டு ஸ்டார்டிங்ல இருந்து. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜானி பெர்ஸோ சொல்லணும். ஏன்னா ஒரு டோர்னமெண்ட்லேயே இல்லை, திடீர்னு வந்து ஓப்பனிங் பண்ண சொல்றாங்க, அது எலிமினேட்டர்ல. ஆனா வந்தோடனே எந்த இதுவும் பார்க்காம பயங்கரமா அடிச்சாரு. அது பெரிய இன்னிங்ஸ் நிஜமாவே. இப்பவே ஒரு மொமெண்டம் செட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினாரு. அப்படியே கேரி பண்ணிட்டு போனாங்க. 80 ரன்ஸ் அடிச்சாரு. பெரிய சூப்பரான இன்னிங்ஸ் அது. கண்ட்ரிஸ் கன்சிஸ்டன்டா ஆடி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பயங்கரமான டோட்டல் அது. இன்னும் அவங்க டோட்டல் இருக்கிற பேட்டிங் லைன் எவ்வளோ இருக்கோ அது மொத்தமா யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணி ஒரு 220 சரியான ஸ்கோர் அது. ஸோ அந்த ஸ்கோர் வந்தோடனே டஃப்பாக தான் இருக்கும்னு தெரியும். அந்த ஏன்னா ஜிடி வந்து நல்ல டீம் தான். பட் சேசிங் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பட்லர் இல்லை, இல்லாம என்ன பண்ணுவாங்களா தோணுச்சு. ஆஹ் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, கில்லு போயிட்டாரு. கில்லு போனோடனே ஐயோ அவள்தான். நம்ம அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த மேட்ச் இந்த மேட்சா தான் இருக்கும்னு நினைச்சா அப்பயும் நடக்கல. சாய் சுதர்சன் என்னமா ஃபைட் பண்ணாரு. பவர் பிளே பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு, நிஜமா சொல்லணும். முரட்டுத்தனமா ஃபைட் பண்ணாங்க. அவங்க சூப்பரா bowling போட்டாங்க. bowling சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாரு, பட் இவரும் அடிச்சுனே இருந்தாரு. ஆல்மோஸ்ட் அவுட் ஆகிற நிலமையில அந்த மாதிரி bowling போட்டாங்க. பட் இவரு செம்ம ஃபைட் பண்ணாரு. பவர் பிளே எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரு டீசென்டான பவர் பிளே தான் அது. அதுக்கப்புறமும் கெட்டு போனாங்க. வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து அடிப்பாடி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அந்த ரோல் சூப்பரா ஆடினாரு. வந்து சரியான அடி. சாய் சுதர்சன் இவனுங்க அடிச்சுட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. அந்த முன்னாடி பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம். அவங்க ஒரு பேட்டர் வந்து டவுன்ல இருக்காங்க, கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. என்னதான் டாப் 3 சூப்பரா இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா தான் இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த எஃபெக்ட் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருந்திருந்தா மேபி அதை அடிச்சிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டா தோத்தாங்க. ரொம்ப பெரிய லாஸ்லாம் இல்லை. ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா இருந்து அவர் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுத்திருந்தா, மிடில் ஆர்டர்ல அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்திருந்தா மேபி ஷாருக் கானே முடிச்சு கொடுத்துருப்பாரு தோணுச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி கம்பேக் ஃப்ரம் மும்பை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிட்டே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் போன அப்புறம் எனக்கு நல்லா என்ன தான் ஆட்டினாங்க. கரெக்ட், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எக்ஸ்ட்ரா பேட்டர் போலாம் ஓகே. பட் இவங்க இன்னைக்கு ஏகப்பட்ட கேட்ச் டிராப், 3 டிராப். கேட்ச், ஆமா. அந்த ரோஹித் சர்மா. இதுலயே எனக்கு தெரிஞ்ச மேட்ச் அவங்க அங்கேயே விட்டுட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா 3 ரன்ல ரோஹித் சர்மாக்கு கையில விழுந்த கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கீப்பரு இன்னைக்கு குசால் மெண்டிஸ் கேம்லே இல்ல. ஃபீல்டிங்கும் விடுறாரு, கேட்சும் விடுறாரு, எல்லாத்தையும் விடுறாரு. அந்த சைடு பேட்ஸ்ல ஸோ அது சூப்பரா ஒரு வந்தாரு. இந்த சைடு குசால் மெண்டிஸ் கூப்பிட்டு வந்தாங்க. குசால் மெண்டிஸ் அவ்வளோலாம் அடிக்கல. மாற மாறதா போச்சு. சொதப்பிட்டாரு. ஸோ ஹிட் அவுட் ஆகுறாரு. ஹிட் அவுட்டு. சரியான காமெடியாக தான். ஆகுனா மும்பை இந்தியன்ஸை கலாய்ப்பாங்க அம்பையர் இந்தியன்ஸ்னு. இன்னைக்கு வந்து சம சொதப்பலானோம் ஆப்போனன்ட் டீமு. ஆனா ஓவரால் ஆக்சுவலா நல்லா. எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஜிடி ஃபேன்ஸ்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா இருப்பாங்க. அந்த கேட்ச் டிராப் ஆனது, அது வந்து மேட்சே டோட்டலா மாத்தி விட்டுருச்சு. கில்லு வந்து ஆக்சுவலா ரோஹித் சர்மாவையும் சூரியகுமாரையும் அவுட் ஆகுறதுக்கு அவங்களோட மெயினான பவுலர்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஸோ பின்னாடி போடுறதுக்கு அவங்களுக்கு ஆளே இல்லை. ஸோ அந்த இதை அவர் யோசிக்கவே இல்லை கில்லு. ஸோ அந்த முக்கியமா ஒரு இவரு இதுவுமே ஒரு பெரிய மைனஸ். பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினாரு இன்னைக்கு. அதுதான் வந்து மேஜர் ஆமா. இம்பாக்ட். பெஸ்ட் பவுலரே அவர் தான், அவரே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் சாய் கிஷோர் நல்லா தான் ஆடினாரு. சூப்பரா போட்டாரு. கூட ரஷித் கானும் எனக்கு ஓகே, நல்லா தான் போட்டாங்க. பட் பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த எக்கனாமி கொடுக்காதனால தான் வந்து அவர் எதிர்பார்க்கல. பிளான் பி இல்லை இன்னைக்கு. அந்த ஒரு செட்டில் பிளானோட போனாங்க. அந்த பிளான் பி இன்னைக்கு இல்லை. அதுலயே தெரிஞ்சிச்சு. மும்பை இந்தியன்ஸ் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க, அதெல்லாம் சொல்லி ஆகணும். ஸோ அதான் ஜிடி ஒரு கேம்பெயின் ஓவர். ஆக்சுவலாக சூப்பரான கேம்பெயின் தான் இது. எஸ்பெஷலி நல்லா சாய் வந்தாங்க, சுதர்ஷன். ஆக்சுவலா ஆமா, சூப்பரா வந்தாங்க. சூப்பரா வந்தாங்க. மேபி பட்லர் இருந்திருந்தா கதை வேற நினைக்கிறேன். பட்லர் இந்த மாதிரி 2 3 வாட்டி பண்ணிட்டாரு. பிளே ஆஃப் கொண்டு வந்துட்டு காணா போயிடுறாரு. இந்த மாதிரி 2 மேட்ச் 2 சீசன் நடந்துருக்கு. ராஜஸ்தானுக்கு ஒரு வாட்டி நடந்துச்சு நினைக்கிறேன். இந்த ம். வாட்டி ஜிடிக்கு போயிடுச்சு. பட் சொல்லியே ஆகணும். சாய் சுதர்சன்
சரியான சீசன். இன்னைக்கு செம்மையா இருந்தார். இன்னைக்கு வின் பண்ணியிருந்தா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா சிங்கிள் ஹேண்ட்லாம் கொண்டு போனாரு கிட்டத்தட்ட. சரியான அவரு ஃபைட். அவரோட ஜாப ம். சூப்பரா முடிச்சிட்டாரு. சோ அவர் ஃபுல் அண்ட் சூப்பரா ஃபுல் ஃபைட் அவரு பண்ணாரு. சூப்பரா இருந்துச்சு. அந்த பீரியடே பயங்கரமா இருந்துச்சு. பவர் பிளேல இருந்து எடுத்து போனாரு. நான் நினைச்சேன் அவுட் ஆயிருந்தா காலி, அப்பயே காலி. பட் சண்டை போட்டிருந்தாங்க. சூப்பரான கேமா தான் இடையில இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் நல்ல கேமியோ சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு பயங்கரமா இருந்தாரு. ஏர்லியா வேற அவரு. இறக்கி விட்டாங்க. ஆமா, இது முன்னாடி ஒரு மேட்ச் ஆடினாரு நம்பர் 4ல நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் கண்டினியூ பண்ணிருக்கலாம் நம்பர் 4லயோ 5லயோ. அவர் ஏன் பண்ணலன்னு தெரியல. சரி விடுங்க, அது வேற ம். விஷயம். பட் இன்னைக்கு அவர் நல்லா தான் பண்ணாரு. பட்லர் இல்லாத குறைய ஓரளவுக்கு பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஒன்று எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை. அதுதான் மிஸ்ஸிங் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச மும்பையில பும்ரா வச்சுதான் வின் பண்றாங்க ஆப்வியஸா. ஏன்னா அவர் போட்ட ஆமா, 4 ஓவர்ல தான் ரன்னே இல்ல, மத்த எல்லா ஓவர்லயும் ரன் அடிச்சிட்டாங்க. பும்ரா மட்டும்தான் அந்த மேட்ச் மாத்துற ஒரு ஆளா இருக்காரு. அவர் வந்தோடனே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஓவர்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் காலி. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் பண்றாங்க எல்லாரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பிரேக் த்ரூ வந்து மும்பை பும்ரா கொடுக்குறாரு. அது என்ன சொல்றது, கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களே, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கும் போதெல்லாம், ஜிடி அடிக்கும் போதெல்லாம் இங்க செம டென்ஷனா இருந்தாங்க. போலார்டு சரி, மலிங்கா, தேவர்னா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தானுங்க. ஆமா என்ன ஆமா. பண்ணி தொலைங்கடா ஒரு மாதிரி காண்டில் தான் இருந்தானுங்க. பட் எதையாச்சும் கொண்டு வந்து மும்பரை வந்து காப்பாத்தான். பட் சரியான மேட்ச். இது பார்ப்போம். நெக்ஸ்ட் பஞ்சாப் கூட விளையாடுறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணுவாரு பார்ப்போம். அந்த ஓகே. மேட்ச் எப்படி வேணா போகலாம். யாரு சப்போர்ட் பண்ண முடியும், எப்படி வேணா போகலாம். நிஜமா சொல்லணும். கரெக்ட். நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஏகப்பட்ட மிஸ் ஜிடி பண்ணாங்க. இன்னைக்கு ஜிடியோட மேட்சா இருந்திருக்கணும். பட் அவங்க வந்து அந்த கேட்ச் டிராப்னாலதான் வந்து அவங்க இவ்வளவு தூரம் ஆனது என்னாலே பார்க்க முடியல. அவங்க கேட்ச் டிராப் பண்ணது ஏன்னா அவ்வளோ கேர்லெஸ்ஸா கேட்ச் டிராப். குஷால் மெண்டிஸ் என்ன பண்றாரு தெரியல. ஈஸி வேற விக்கெட் கீப்பர் சூரியகுமார் யாதவ் விடுறாரு, அந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேனோட கேட்ச். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பவுலர்ஸ்க்கும் கான்பிடன்ஸ் போச்சு. அந்த டீம்ல உள்ள சரௌண்டிங்ஸே காலி அப்போவே. ஸோ ஹை ப்ரெஷர்ல குஷால் மெண்டிஸ் உள்ள வந்து இந்த மேட்ச் ஆடுறாரு. அதுவுமே சொதப்பல் ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, மும்பை ஜெயிச்சதுக்கு ரெண்டே காரணம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹார்திக் பாண்டியா அண்ட் செகண்ட் வந்து பும்ரா. பேட்டிங்ல பினிஷிங்ல அவர் அடிச்ச இந்த 22 ரன் தான் வின்னிங் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தது 21 ரன்ல தான். ஸோ அவர் அடிச்ச அந்த பினிஷரும் பும்ரா போட்ட அந்த 4 ஓவரும் தான் மும்பைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாங்க. மும்பை சைட்ல இருந்து போல்ட் மெயினான இடத்துல ஃபர்ஸ்டா பயங்கரமா எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, நல்லா அடிக்க விட்டாரு. பட் மெயினான இடத்துல லாஸ்ட்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. ருத்தர்ஃபோர்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ கரெக்டான டயத்துல விக்கெட் வந்தனால ஜிடியால எதுவும் பண்ண முடியல. செம்ம அப்செட். அவங்க வந்து ஆமா, அவங்களோட டக் அவுட்லாம் ருதர்ஃபோர்ட் நின்று பாத்தீங்கன்னா இருக்கலாம் ஆக்சுவலா. பயங்கரமான upset. ருதர்ஃபோர்ட் கொஞ்சம் நிக்கல. தான் அவங்க பயங்கர இப்போ டஃப் நின்று இருந்தா. கொடுத்தாங்க. நல்லா ஆமா. டஃப் கொடுத்து சூப்பரா ஆடி வந்தாங்க. முக்கியமா சாய் சுதர்ஷனை பாராட்டியே ஆகணும். அவர் இந்த சீசன் ஃபுல்லா வந்து ஒரு ஆளா எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ நான்லாம் நினைச்சேன் கில் அவுட் ஆனே மேட்ச் முடிஞ்சு அங்கேயே முடிஞ்சுன்னு. பட் இல்ல, நாங்களும் சேஸ் போனோம்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷனும் வாஷிங்டன் சுந்தரும் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 2 பேருமே வந்து போட்டி போட்டு ஆடி எடுத்துட்டு வந்தாங்க. பட் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்ல. சோ அப்பயுமே ராகுல் திவாட்டி வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபைட் கொடுத்தாரு, ஒரு சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு. பட் அது எடுத்துட்டு போக முடியல. ஸோ டஃப் லக். பட் மும்பை வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணி பஞ்சாபை ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஒரு பயங்கரமான எலிமினேட்டர் இன்னைக்கு. ஸோ ஒரு வியூவர்ஸ்க்கெல்லாம் வந்து பயங்கர பேக்கடா இருந்திருக்கும். ஸோ சண்டே அந்த ஒரு ஃபைனல் ஆர்சிபியோட மோத போற அந்த ஒரு டீம் என்னன்றது சண்டே பாத்துடலாம். சோ இன்னைக்கு மேட்ச்ல வேற ஏதாச்சும் மெயினான பாயிண்ட்ஸ் நீ சொல்லணும்னு நினைக்கிறியா? வேற ஒன்றும் மெயின் இல்லை. பட் நெக்ஸ்ட் மேட்ச் அதே ஸ்குவாட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் மும்பை. இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னா, ஏன்னா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்ல வந்து புதுசாக ஒரு பிளேயர் கொண்டு வருவாங்க. அவன் விளையாடி இருக்க மாட்டான், திடீர்னு கொண்டு வருவாங்க. ஏதாச்சும் ஆமா. நடக்குமான்னு பார்ப்போம். ஃபைனல்ஸ்லேயே கொண்டு ஓகே. வந்துருக்காங்க இந்த மாதிரி. ஜெயந்த் யாதவ்ல வந்து போட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம் ஏதாச்சும் நடக்குதான்னு ஓகே. பார்ப்போம். எனக்கு ஜிடி நினைச்சா எனக்கு இன்னும் சோகமா தான் இருக்கு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லா நல்லா ஆடிட்டு குவாலிஃபயர் ஒன்னு கூட வந்துருப்பாட்டாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ்ட்ல அடிச்சு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. அவங்களால டாப் 2 ஃபினிஷ் பண்ண முடியல. பட் இப்போ எலிமினேட்டர் வந்து இப்போ வெளியவே அமிச்சிட்டாங்க. இப்போ எங்க இருந்த டீம், நல்லா ஆடிட்டு இருந்த டீம் வந்து எலிமினேட்டர் வெளியே போறது வந்து ஆக்சுவலா ஜிடி ஃபேன்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அப்செட்ல இருப்பாங்க. ஸோ மும்பை ஃபேன்ஸ்லாம் கொண்டாட்டத்துல இருப்பாங்க. ஸோ அடுத்த சண்டே மேட்ச்ல நம்ம வந்து திருப்பி வீடியோ வரதான் போறோம். மேட்சை பத்தி பேசதான் போறோம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோட எண்டு முடிச்சிடலாம். ஸோ வியூவர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து 3 விஷயம்.
ஸோ ஒன்னு லைக், ஷேரு அண்ட் இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. எஸ், இந்த மூணையும் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ மேட்ச் முடிஞ்ச அடுத்த இன்னைக்கு நைட்டே வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். சண்டே மேட்ச்ல உங்க எல்லாத்தையும் நான் வந்து பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.